Hi everyone. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஹெல்-ஓல்ஹார்ட்-ஜெலன்ஸ்கி ரியாக்ஷன். இது சிம்பிளாக HPZ ரியாக்ஷனை சொல்லுவாங்க. இது சாப்டர் 12 பேஜ் நம்பர் 176 கொடுத்துருக்காங்க. அதே நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா பேஜ் நம்பர் 183 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ரியாக்ஷனை நான் கேரி அவுட் பண்ணுறதுக்கு ஐ நீட் அசிட்டிக் ஆசிட். அசிட்டிக் ஆசிட் ஃபார்மில் ரொம்ப சிம்பிள், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். CH3COOH. ஓகே, இப்போ இதில் நான் என்ன செய்ய போகிறேன்? I'm going to do chlorination. ஓகே, இப்போ chlorination அப்படின்னா addition of chlorine. இப்போ அதுக்கு தேவை எனக்கு ஒரு chlorine molecule. ஓகே, அண்ட் இந்த ரியாக்ஷன் எனக்கு ரெட் பாஸ்பரஸ் ஓட ப்ரெசன்ஸில் எனக்கு நடக்க போகுது. பர்டிகுலராக எனக்கு ரெட் பாஸ்பரஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி வாட்டர் மாலிகுல் எனக்கு ஒரு சால்வெண்ட்டாக உள்ள வரப்போகுது. ஓகே, ஸோ மொத்தம் எனக்கு 3 பேரை நான் உள்ளே கொண்டு வரேன். ஒன்று நான் செய்ய போகிறது குளோரினேஷன். ஸோ அதுக்காக ஒரு குளோரின் மாலிகுல் ப்ளஸ் ஒரு ரெட் பாஸ்பரஸ், அதே மாதிரி ஒரு சால்வெண்ட்டாக எனக்கு தேவையான வாட்டர் மாலிகுல். ரைட், என்ன செய்ய போகிறோம்? அல்ஃபா குளோரினேஷன். சரிங்களா? ஓகே, அப்போ அல்ஃபா குளோரினேஷன்னா என்ன? அல்ஃபா கார்பனில் நான் குளோரினேஷன் செய்யணும். ஸோ இது நம்மளோட அல்ஃபா கார்பன். என் ஃபங்க்ஷனல் குரூப் யாரோ அந்த ஃபங்க்ஷனல் குரூப்போட டேரெக்டாக கனெக்டாக இருக்க இந்த கார்பனுக்கு பேர் தான் எனக்கு அல்ஃபா கார்பன். ஸோ இதில் தான் நான் என்ன பண்ண போகிறேன்? எனக்கு தேவையான குளோரினை நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். அப்போ இங்கேருந்து என்னால் யாரை ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும்? ஹச் தான் ரிமூவ் பண்ண முடியும். அப்போ ஒரு ஹச் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக ஒரு சிஎலை உள்ளே வச்சுருங்க. ஒரு ஹச் மட்டும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக ஒரு சிஎலை நான் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகே, பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை நான் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஓகே, அப்போ வெளியில் போன ஹச்சுக்கு என்ன பண்ணலாம்? 2 சிஎல்ல நீங்கள் ஒன்று தான் உள்ளே கொண்டு போயிருக்கீங்க, இன்னொரு சிஎலை கொடுத்து அதை நம்ம HCl-ஆ எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, அப்போ இந்த ஆல்ஃபா குளோரினேஷன் செய்யக்கூடிய ரியாக்ஷனுக்கு பேர் தான் எனக்கு ஹெல்-ஓல்ஹார்ட்-ஜெலன்ஸ்கி ரியாக்ஷன். சாப்டர் நம்பர் 12 கொடுத்துருக்காங்க. அது சிம்பிளாக HPZன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு நமக்கு தேவையான ரியாக்டன்ட்டு அசிட்டிக் ஆசிட், குளோரின் மாலிகுல், ரெட் பாஸ்பரஸ் அண்ட் வாட்டர் மாலிகுல். ஸோ இந்த ரியாக்ஷன் உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணணும், வரப்போகிற கெமிஸ்ட்ரி எக்ஸாம் நீங்கள் சென்டம் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டே இருங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.